என்றால் அவ்வாபின் தொழுகை. இந்த தொழுகையை எந்த நேரத்தில் தொழ வேண்டும், எவ்வாறு தொழ வேண்டும், எத்தனை ரக்காத்துகள் இந்த அவ்வாபின் தொழுகையை தொழ வேண்டும், இதனை தொழுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையினுடைய சிறப்புகள் என்ன என்பதனை நமக்கு கூறியிருக்கிறார்கள் என்பதனை பற்றி முழுமையாக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏராளமான சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு தொழுகை அவ்வாபின் தொழுகை. மஹ்ரிபுடைய தொழுகையின் சுன்னத் தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த அவ்வாபினுடைய தொழுகையை தொழ வேண்டும். மொத்தமாக 6 ரக்காத்துகள், 2 ரக்காத்துகளாக நாம் 6 ரக்காத்துகள் இந்த அவ்வாபினுடைய தொழுகையை தொழ வேண்டும் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அவ்வாபின் தொழுகையை தொழுதால் 12 வருடங்கள் தொழுவதற்கு சமமாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இந்த அவ்வாபினுடைய 6 ரக்காத்துகளையும் தொழுதால் 12 வருடங்கள் தொழுவதற்கு சமமாகும் என்று கூறினார்கள். அதே போன்று யார் இந்த அவ்வாபினுடைய தொழுகையை தொழுகின்றாரோ அவர்களுடைய பாவம் கடல் நுரையளவு இருந்தாலும் அல்லாஹ் அதனை மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த அவ்வாபினுடைய தொழுகைக்கு கூறப்பட்டிருக்கின்றது. 12 வருடங்கள் தொழுத நன்மை கிடைக்கும். அதே போன்று கடல் நுரையளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கின்றான். இவ்வாறு இந்த 6 ரக்காத்துகளுக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த அவ்வாபினுடைய தொழுகையை நாம் தொழுது வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.